வணக்கம் நண்பர்களே. ஒரு சில நாளாகவே இன்டர்நேஷ்னல் நியூஸ் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அதிகமாக பேசப்பட்டுட்டு வர ஒரு விஷயம். அமெரிக்கா இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எங்களுடைய நாடு இப்போது ஒரு லேசர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம், லேசர் ஆயுதங்களை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைனா சமீபத்தில் அவங்க ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதாவது மிக வேகத்தில் செல்லக்கூடிய அந்த ஏவுகணைகள் அதை உருவாக்கியிருக்காங்க. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, இப்போ எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் லேசர் வெப்பன்ஸை இப்போ உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனா ஒரு ஏகாதிபத்திய சக்தி, மற்ற நாடுகளை அச்சுறுத்த பார்க்குது, சொல்லப்போனால் அந்த உலகத்தையே அதை பயமுறுத்த பார்க்குது. இப்போ இதை நாங்கள் கவுண்டர் பண்ணுறோம், எங்களுடைய வெப்பன்ஸை நாங்கள் இப்போ டெவலப் பண்ண போகிறோம். இதை பண்ணுறது மூலமாக எங்களை நாங்கள் பாதுகாத்துக்க போகிறோம், இந்த உலகத்தையும் நாங்கள் பாதுகாத்துக்க போகிறோம், ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டரில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு இப்போ அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த லேசர் வெப்பன்ஸ், ஹைப்பர்சானிக் மிசைல், சைனா அமெரிக்கா, இந்த விவகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான அந்த அரசியல் என்ன, பவர் பாலிடிக்ஸ் என்ன, ஏகாதிபத்தியம் என்ன, அதாவது இம்பீரியலிசம் என்ன, இந்த ரெண்டு நாடுகள் உண்மையாலே சண்டை தான் போடுறாங்களா, இதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ், லேசர் வெப்பன்ஸ் இதை பற்றி லேர்ன் பண்ணோன்னா சிம்பிளாக நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா போதும், அதிலே கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளெல்லாம் நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. லேசர் வெப்பன்றது ஒன்றும் இல்லை, லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த லேசர் ரேஸ், ரொம்ப பவர்ஃபுல்லான லேசர் ரேஸை யூஸ் பண்ணி எதிர்நாட்டு ஆயுதங்களை அழிக்கிறது தான் லேசர் வெப்பன். ஹைப்பர்சானிக் மிசைலுங்கிறது ஒன்றும் இல்லை, மிசைல்னா ஏவுகணை. சவுண்டினுடைய ஸ்பீடு இருக்குல்ல, சவுண்டினுடைய ஸ்பீடு மாதிரி பல மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது தான் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல். சவுண்டினுடைய ஸ்பீடை விட வேகமாக ஒரு ஆப்ஜெக்ட் டிராவல் பண்ணுறதுன்னா அது சூப்பர் சானிக்னு சொல்லுவாங்க. இது ஹைப்பர்சானிக். ஹைப்பர்சானிக்ன்றது மிக அதிகமான வேகம். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள இருக்க வித்தியாசம், இல்லை வேற ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. சரி, இப்போ இந்த ரெண்டு நாடுகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அரசியலுக்கு நம்ம வரலாம். உண்மையாலே அமெரிக்காவும் சைனாவும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்களா? இப்போ இந்த சோசியல் மீடியாலையும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி, இந்த டிஸ்கஷன் ரெகுலராக போகும். அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒருவேளை போர் வருமோ, வார் வருமோ, இப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரி, இதுக்குள்ள இருக்க உண்மை என்ன, அரசியல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகம் கோல்டு வார்க்குள்ள போயிடுச்சு, பனிப்போர். இந்த பனிப்போர் அப்போ எந்த ரெண்டு நாடுகள் வல்லரசா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அமெரிக்கா, இன்னொரு பக்கம் சோவியத் யூனியன். இந்த ரெண்டு நாடுகளும் வல்லரசுகள், எதிரிகள். இந்த இடத்துல எதிரிகள்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதி சண்டை போறது அர்த்தம் இல்லை. இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமா யார் கண்ட்ரோல் பண்ண போறா, நீயா நானா, யார் அதிகமா ஆயுதத்தை உருவாக்க போறா, நீயா நானா, இந்த போட்டியில தான் இந்த கோல்டு வாரை நம்ம பார்க்குறோம். 1945 ஆரம்பிச்சு 1991 வரைக்கும் கோல்டு வார் இருந்தது. அந்த நேரத்தில் இந்த ரெண்டு வல்லரசுகள் சோவியத் யூனியன், அமெரிக்கா எங்கேயுமே நேராக சண்டை போடல. இதனால தான் அது ஸ்பெசிஃபிக்காக கோல்டு வார்னு சொல்றாங்க. ஒரு டென்ஸ் சுச்சுவேஷன் இருக்கும், ஆனால் நேராக அடிச்சுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை போடணுன்றது இவங்களுடைய நோக்கம் இல்லை. யாரு இந்த உலகத்தை ஆட்சி பண்றது, யாரு கண்ட்ரோல் பண்றது, அதுதான் அவங்களுடைய நோக்கம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளில் போய் இவங்க சண்டை போட்டாங்க. அவங்களுடைய அந்த ஸ்கோர்ஸை எங்கே செட்டில் பண்ணாங்கன்னா, மூன்றாவது நாடுகளில் போய் சண்டை போட்டாங்க. இந்த ப்ராசஸில் பல நாடுகள் அழிஞ்சிருச்சு. இந்த உலகத்தில் நிறைய மிகப்பெரிய பேரிழப்பு, உயிரிழப்புலாம் ஏற்பட்டது, சேதம் ஏற்பட்டது. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். உலகம் ஃபுல்லாக, ஆப்பிரிக்காவில், ஏஷியாவில், சவுத் அமெரிக்காவில் சொல்லிகிட்டே போகலாம். வியட்நாம், கொரியா, ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலை தான் அந்த காலத்தில் சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள இருந்தது. இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு விதமான ஒரு ரகசிய ஒரு உடன்பாடுன்னு கூட சொல்லலாம். நம்ம ரெண்டு பேர் தான் முக்கியமாக இருக்கணும், மூணாவதாக ஒருத்தர் வந்துடக்கூடாது. இதுதான் அவங்களுடைய நோக்கம். 1991 இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் உடஞ்சிருது. அதுக்கப்புறம் ரஷ்யா அப்படின்ற நாடு தான் இன்னைக்கு தேதி இருக்கு. 1991 ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. அது பேர் ஸ்டார்ட் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரீட்டி அப்படின்றது ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட்னு சொல்லலாம். இந்த ஸ்டார்ட் ட்ரீட்டி என்ன சொல்லுதுன்னா, நம்ம ரெண்டு நாடுகளும் நம்ம கையில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களோ கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. 1991 ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ரெகுலராக அந்த ஸ்டார்ட் ட்ரீட்டி உடன்படிக்கையை ரெண்டு நாடுகளும் ரினியூ பண்ணுவாங்க. அதில் கொஞ்சம் சிக்கல்கள் வரும், சர்ச்சை வரும். ஆனாலும் இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா அணு ஆயுதங்களும் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் 90% அணு ஆயுதம் யார் கையில் இருக்குன்னா, இப்போ ரஷ்யா, அமெரிக்கா ரெண்டு பேர் கையில் தான் இருக்கு. ஸோ ஒரு காலத்தில் சோவியத் யூனியன், இன்னைக்கு தேதியில் ரஷ்யா. ஆக மொத்தம் ஒட்டுமொத்தமாக ரஷ்யா, அமெரிக்கா கையில் மட்டுமே 90% நியூக்ளியர் வெப்பன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இது அஃபிஷியலி டிக்ளேர்டு, அஃபிஷியலி டிக்ளேர்ட் நம்பர்ஸ். இதுதான் புரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் அந்த காலத்தில் இருந்த அந்த ஏகாதிபத்திய அரசியல்.
சூப்பர் பவர் பாலிடிக்ஸ். ஓகேங்களா? இன்னைக்கு தேதியில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் அமெரிக்கா சோவியத் யூனியனுக்கு இருந்த அரசியல் மாதிரி இன்னைக்கு சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள நடக்குது. இன்னைக்கு தேதியில் உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான வல்லரசு சூப்பர் பவர் வந்து அமெரிக்கா தான். சைனா வந்து வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு நாடு, எமர்ஜிங் சூப்பர் பவர். கண்டிப்பாக இன்னும் ஒரு சில வருடங்களில் சூப்பர் பவர் ஆயிடுவாங்க. எக்கனாமிக்கா மிலிட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட சேம் லெவலில் நீங்கள் சைனா வைக்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு சில வருடங்களில் அமெரிக்காவை ஆல்மோஸ்ட் சைனா மேட்ச் பண்ணும். இன்னும் ஒரு சில வருடங்களில் அமெரிக்காவுடைய எக்கனாமியை ஓவர்டேக் பண்ணிட்டு 2 மடங்கு கூட சைனீஸ் எக்கனாமியை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் அவங்க வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியாக மாறிடுவாங்க. மிலிட்ரி பார்த்தீங்கன்னாலும் சைனா வேகமாக அவங்க மிலிட்ரியை மாடர்னைஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஒரு விதமான 2ஆம் பனிப்போர் சூழ்நிலைக்கு போயிட்டோம். அதாவது கோல்டு வார் 2.0 அப்படின்னே நான் சொல்லுவேன். இதுதான் உண்மை. அப்போ ஒரு விதமான பனிப்போரை நோக்கி, 2ஆம் பனிப்போரை நோக்கி நம்ம போகிறோம். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம எட்டிட்டோம். சைனா நாளைக்கு ஃபுல் சூப்பர் பவர் ஆயிடுச்சுன்னா இந்த கோல்டு வார் சிச்சுவேஷன் இனிமேல் அதிகமாகும். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அந்த காலத்தில் அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் உள்ளே இருந்த விளையாட்டை இப்போ என்ன பண்ணுறதுன்னா சைனாவும் அமெரிக்காவும் சேர்ந்து விளையாடுறாங்க. இதுதான் உண்மை. நீயா நானா, யார் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண போகிறது, இதில் தான் அந்த போட்டி இருக்கும், விரோதம் இருக்கும். அப்போ நேராக போய் சண்டை போடுவாங்களா, அடிச்சுப்பாங்களா, போர் செய்வாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்க போர் செய்ய மாட்டாங்க. இதே மாதிரி ஒரு விவகாரம் தான் இந்த லேசர் வெப்பன்ஸும் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸும். ஓகேவா? ஸோ இது வந்து நியூக்ளியர் ஆர்ம்ஸ் ரேஸ். ஜென்ரலாக ஆர்ம்ஸ் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்ம்ஸ் ரேஸ்னா யார் அதிகமாக ஆயுதத்தை செய்ய போகிறது அப்படின்ற போட்டி தான் அந்த ஆர்ம்ஸ் ரேஸ். அந்த காலத்தில் சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்தது. இப்போ சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் மாறுது, அவ்வளோதான். சோவியத் யூனியன் இருந்த இடத்த அதுக்கப்புறம் அங்கே ரஷ்யா இருந்தது. இப்போ அந்த பிளேஸை வந்து சைனா ரீப்ளேஸ் பண்ணுது. அவ்வளோதான் வித்தியாசம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா போட்டி தான், யார் உலகத்தை கண்ட்ரோல் பண்ண போகிறது. கிட்டத்தட்ட இதுவுமே ஒரு விதமான நாடகம் தான். நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் உருவாக்கியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா லேசர் வெப்பன்ஸை உருவாக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 1 செகண்ட் ஒரு உடன்படிக்கை வரும். இவங்க 2 பேர் நடுவில், சைனா அமெரிக்கா, கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி ஒரு ஐவாஷ், இந்த உலகத்தை ஏமாற்றி கொஞ்சம் வெப்பன்ஸை ரெடி பண்ணுவாங்க, அவங்க ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் ஒட்டு மொத்தமாக வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் கையில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் அதை எப்படி பார்க்குறோன்னா, ஏதோ உண்மையாலே இவங்க சண்டை போடுற மாதிரியும் ஒரு போட்டி இருக்கிற மாதிரியும் ஏதோ போர் வந்துடுற மாதிரியும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து உண்மையான சர்வதேச அரசியல் கிடையாது. இளைஞர்கள் வந்து கரெக்டாக சர்வதேச அரசியலை புரிஞ்சுக்கணும். அப்போ சர்வதேச அரசியலில் இந்த போட்டின்றது இருக்கும். இந்த போட்டி தான் அது. உலகத்தை யார் கண்ட்ரோல் பண்ண போகுது, அந்த பசி இருக்கு இல்லையா, அந்த வேகம், அந்த ஆட்சி அதிகாரம், அதுதான் நீங்கள் பார்க்கணும். சரியா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த லேசர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்களா ஒரு சில நாட்களாக, இது இன்னைக்கு வந்த நியூஸ் இல்லை. கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடியே இந்த டிஸ்கஷன் இருக்குது. ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை அமெரிக்கா அந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தாங்க. அமெரிக்காவை வேறு எந்த ஒரு நாட்டும் அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், அவங்களுடைய மிசைல்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். எதிரி நாட்டிலேருந்து ஒரு ஏவுகணை வருது அப்படின்னா அதை அங்கேயே அட்டாக் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் இனிஷியேட்டிவ், ஸ்டார் வார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் வார்ஸ் ப்ரோக்ராம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா லேசர் வெப்பன்ஸும் நிறையா உருவாக்கணும்னு ஐடியா ஏற்கனவே இருந்தது. அப்போ வந்து புதிய ஸ்கீமெல்லாம் கிடையாது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அது புதுசாக நடக்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் உண்மை இல்லை. ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம் தான். அதே மாதிரி சைனாவும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ்லாம் ஆல்ரெடி வச்சுருக்காங்க. அவங்க சைனா 1960s நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குறாங்க. உலகத்திலே 5ஆவதாக அஃபிஷியலாக நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குற நாடு சைனா. கரெக்டாக இந்த 5 நாடுகள் இருக்காங்க இல்லையா, இந்த மிகப்பெரிய சக்திகள், அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா, சைனா, பிரிட்டன், 5 நாடுகள் கரெக்டாக இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் உருவாக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங். நம்ம 5 பேர் உருவாக்கிட்டோம், நம்ம 5 பேர் தான் கரெக்டாக யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஃபுல் டைம் மெம்பர்ஸாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், 6ஆவதா எவனையும் நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்கக்கூடாது, விடக்கூடாதுன்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம், ஒரு விதமான மேட்ச் ஃபிக்ஸிங் தான். இப்படி தான் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 6ஆவதா நியூக்ளியர் வெப்பன்ஸ் உருவாக்குற நாடு இந்தியா. உடனே என்ன பண்ணாங்க, உள்ள சட்டங்களை கொண்டு வந்துட்டாங்க. 1968 சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இனிமே எந்த நாடும் புதுசாக நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வராங்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பெரிய நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த கிரேட் பவர்ஸ், இவங்களுக்குள்ளே ஒரு விதமான மேட்ச் ஃபிக்ஸிங் இருக்கும். 5 நாடுகள், P5 கண்ட்ரீஸ், பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் UNSC, இவங்களுக்குள்ள ஒரு அரசியல். மற்றவனும் உள்ள விடக்கூடாது, நம்ம 5 பேர் தான் உள்ள ராஜாவாக இருக்கணும். அதே போல் இந்த சூப்பர் பவர்ஸ்னு வரும்போது இவங்களுக்குள்ளேயும் ஒரு அரசியல். அமெரிக்கா, சோவியத் யூனியன், இன்னைக்கு தேதியில் அமெரிக்கா, சைனா, இந்த ஒரு நிலை தான் இருக்குது. சைனா சொல்லப்போனால் அமெரிக்காவோட பல நேரங்களில் கூட்டு சேர்ந்து அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடியே கோல்டு வாரில் கூட வேலை செஞ்சுருக்காங்க.
1950s லேட் 1950ஸ்க்கு அப்புறம் சைனாவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவில் விரிசல் வந்துருச்சு. சைனோ சோவியட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. கருத்தியல் ரீதியாக ஐடியாலஜிக்கலாக ஸ்பிரிட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனாவும் ரஷ்யாவும் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணாலும் அலைஸாக இருந்தாலும் அந்த அளவுக்கு அவங்க க்ளோஸாக இல்லை, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததில்ல. அந்த டைமில் சைனா தன்னுடைய சின்ன ஒரு சகோதரனான சைனாவையும் மீறி சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு நிறைய உதவி பண்ணாங்க அந்த காலத்தில். அதில் அவங்களுக்கு ஒரு வெறுப்பு கூட, என்னுடைய அண்ணனான சோவியத் யூனியன் என்னை விட்டுட்டு இந்தியாவுக்கு உதவி செய்து அப்படின்னு சைனாவுக்கு ரொம்ப நாளாக ஒரு கோபம் இருந்தது. ஏன்னா சோவியத் யூனியனுடைய அந்த ஃபிலாசபியை தான் சீனா பல வருடங்களாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஸ்பிளிட் ஆனதுக்கப்புறம் விரிசல் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் கவனிச்சிங்கன்னா 1980ஸ்லாம் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு விதமான கள்ள உறவே இருந்தது. இந்த ஆப்கானிஸ்தான் இஷ்யூலலாம் அமெரிக்கா, சைனா, பாகிஸ்தான்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சோவியட் ஆப்கான் வாரில் சோவியத் யூனியனுக்கு எதிராக வேலை செஞ்சாங்க. ஆப்கானிஸ்தானுக்குள்ளே இருக்க இந்த குரூப்ஸ் இருக்கும், ஆப்கான் முஜாஹிதீன், அவங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி பல இடங்களில் சைனா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கூட்டு சேர்ந்து வேலை செஞ்சிருக்கு. பாஸ்ட்லேயும் வேலை செஞ்சிருக்கு, இப்பயும் வேலை செஞ்சுட்டு இருக்குது. இது அந்தளவுக்கு மீடியாவில் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு தேதியில் கூட அமெரிக்கா, சைனா ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் பொருளாதார உறவு ரொம்ப ஸ்ட்ராங்க. ரெண்டு நாட்டினுடைய அந்த எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பண்ண கிட்டத்தட்ட $600 பில்லியன் வரும். சைனாவை நம்பி தான் சொல்ல போனால் அமெரிக்கா இருக்குது. சைனாவில் இருந்தால் ஃபினிஷ் கூட்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு போகும். இந்த ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், ஹெவி கேபிட்டல் கூட்ஸ் இதெல்லாம் சைனாவில் இருந்தால் போகும். சீப்பாக அமெரிக்கன்ஸ் வாங்குறாங்க. பொருளாதார ரீதியாக சைனாவை ரொம்பவே நம்பி இருக்கு அமெரிக்கா. அதே போல் அமெரிக்கன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் சைனா ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை நான் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கேன் நம்ம சேனலில். சைனாவை ஹெவியாக அமெரிக்கா இன்னைக்கு தேதியில் நம்பி இருக்கு. இதுதான் உண்மை. பொருளாதார ரீதியாக நம்பி இருக்கு. சைனீஸ் அமெரிக்காவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சைனா அமெரிக்காவுக்கு ரொம்ப தேவை. அதே போல் இன்னைக்கு தேதியில் உலகத்தில் பல இடங்களில் ஸ்ட்ராட்டஜிக்காக சைனாவும் அமெரிக்காவும் பார்ட்னர்ஸ். உதாரணத்துக்கு இன்னைக்கு தேதியில் ஆப்கானிஸ்தான் சுச்சுவேஷனில் ரெண்டு நாடுகளும் சேர்ந்து தான் வேலை செய்கிறாங்க. ரெண்டு நாடுகளுமே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நெருக்கம் இருக்குது. நாம தான் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் வீடியோஸ் ஆயிரக்கணக்கான வீடியோஸ் வரும் டெய்லிக்கும், சைனாவா அமெரிக்காவா அப்படின்னு வரும். உண்மை இது கிடையாது. அது எப்படி பேசுவாங்கன்னா சைனாவும் அமெரிக்காவும் ஏதோ நாளைக்கு சண்டை போடுற மாதிரி வெப்பன்ஸ் உருவாக்கிட்டாங்க, அடிச்சுக்க போகிறாங்கன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கிடையாது. இதுதான் இந்த கோல்டு வார் பாலிடிக்ஸ். இது ஒரு நியூ கோல்டு வார். நான் சொன்னது போல் சோவியத் யூனியன் அமெரிக்கா எப்படி அவங்க பண்ணாங்களோ அதே நிலை தான் இன்றைக்கி நம்ம சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ளே நம்ம பார்க்குறோம். இந்த கோல்டு வார்னால அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இன்னைக்கு தேதியில் இருக்க இந்த கோல்டு வார், நியூ கோல்டு வார்னால மற்ற நாடுகள் பாதிப்படையக்கூடாது, இதுக்கு மற்ற நாடுகள் பலி ஆயிடக்கூடாது, இவங்களுக்குள்ளே இருக்க இந்த போலியான இந்த போட்டி இதில் மற்ற நாடுகள் அழிஞ்சிடக்கூடாது. இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். மெயினாக இந்தியா போன்ற நாடுகள் இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்முடைய இராணுவத்தை நாமாவே டெவலப் பண்ணணும். இண்டிஜினைசேஷன் தேவை. நம்ம இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணணும். நம்முடைய அந்த மிசைலினுடைய ரேஞ்ச் எல்லாம் கம்மியாக இருக்குது, நாம் டெவலப் பண்ணணும். நம்முடைய செக்யூரிட்டி இன்னும் ஹெவியாக ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். மற்ற நாடுகள்லேருந்து வெப்பன்ஸ் வாங்கினாலும் ஃபியூச்சரில் மற்ற நாடுகளே நம்பி இருக்கக்கூடாது. நமக்கு நாமே இண்டிஜினைசேஷன், ரிசர்ச், ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் ஆர்மி இதுதான் நம்ம செஞ்சாகணும். ஸோ இந்தியா நாம் தனியாக ஒரு வல்லரசு ஆகணும். இதுதான் ஒரு சொல்யூஷனாக இருக்கும். அதனால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் சொல்கிறது போல் சைனாவா அமெரிக்காவா இந்த மாதிரி விவகாரங்களில் நேரத்தை வீண் பண்ணாதீங்க. இன்டர்நேஷ்னல் ரிலேஷனை கரெக்டாக புரிஞ்சுங்க. சர்வதேச அரங்குக்குள்ளே இருக்க அந்த கருத்தியல் கான்செப்டை புரிஞ்சுங்க. அந்த பேட்டர்னை பாருங்கள். எது உண்மை அப்படின்றத நீங்களாக உணரணும். இன்னும் 30 வருஷம் கழித்து சைனாவுக்கு அப்புறம் இன்னொரு நாடு மூன்றாவது வல்லரசாக அமெரிக்காவுக்கு கூட சவால் தரலாம். அதுவும் நடக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜாக போய்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த நாள் எதுக்கு நமக்கே தெரியாது. ப்ராபப்ளி இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு தேர்டு கோல்டு வார் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் கூட இருக்கலாம். நமக்கே தெரியாது, யாராலையுமே சொல்ல முடியாது. இன்னும் ஃபியூச்சரில் நிறைய புதுசாக வல்லரசு வரும். பாகிஸ்தான், ஈரான், பிரேசில் வரலாம், பல நாடுகள் வரலாம், நமக்கே தெரியாது. இதுதான் சர்வதேச உறவுகள். இப்படி தான் நாடுகளுக்குள்ளான உறவுகள் இருக்கும். ஏகாதிபத்திய சக்திகள் எப்பயுமே ஏகாதிபத்திய சக்திகள் தான். இம்பீரியலிஸ்ட் பவர்ஸ் வில் பி இம்பீரியல் பவர்ஸ். சைனா, அமெரிக்கா ரெண்டுமே இம்பீரியலிஸ்ட் பவர்ஸ் தான். டைரக்டாக இம்பீரியலிசம் கொண்டு வர மாட்டாங்க. இன்டைரக்டாக மற்ற நாடுகளை ஆட்சி செய்யணும், ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைப்பாங்க. இவங்க ரெண்டு பேரோட சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க. லேசர் வெப்பன், ஹைப்பர்சோனிக் மிசைல்னு காட்டுவாங்க. ஆனால் சைலண்டாக என்ன மேட்ச் ஃபிக்ஸிங்னா, நீ டெவலப் பண்ணு, நான் டெவலப் பண்ணுறேன். நான் டெவலப் பண்ணும்போது நீ அடிக்க பார்க்குறேன்னு நான் சொல்லுவேன். நீ டெவலப் பண்ணும்போது நான் உன்னை அடிக்க பார்க்குறேன் நீ சொல்லு. ரெண்டு பேரும் டெவலப் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். மற்ற நாடுகளை அவ்வளோ ஈஸியாக நம்ம டெவலப் பண்ண விடக்கூடாது. இதுதான் இந்த சூப்பர் பவர் பாலிடிக்ஸ்.
இந்த சூப்பர் பவர் பாலிடிக்ஸை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் எந்த திசையை நோக்கி போகுது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.